ராவணன் இறந்த செய்தி கேட்டு மண்டோதரி உள்ளிட்ட ராவணனை சார்ந்த பெண்டீர் பலர் ராவணன் உடல் மீது விழுந்து அழுதலையும் அரற்றுதலையும் செய்தனர். இறுதியிலே மண்டோதரி இறந்து கிடந்த ராவணனை காணுகின்றாள். காணுகின்ற பொழுதே அவள் உள்ளத்திலே மிக பெரிய அளவினுக்கு துயரானது தோன்றுகிறது. அந்த துயரை எவ்வாறு எல்லாம் சொல்லி தன்னை தேற்றிக் கொள்ளுகிறாள். ஆனால் தேற்றிக் கொள்ளுவதற்கு இயலாத நிலைக்கு அவள் மெல்ல மெல்ல தள்ளப்படுகிறாள். அதுதான் இனி வரக்கூடிய பாடல்கள். தரங்க நீர் வேலையில் தடித்து விழுந்தன உரம் கிளர் மதுகையான் உருவின் உற்றனள் மரங்களும் மலைகளும் உருக வாய் திறந்து இறங்கினள் மயன் மகள் இணைய பண்ணினாள். மயன் மகள், மயன் என்று சொல்லக்கூடிய தெய்வலோகத்து தச்சன் அல்லது விஸ்வகர்மன், அவனினுடைய மகளும் ராவணனது பட்டத்து அரசியுமாகிய மண்டோதரி உரம் கிளர் மதுகையான் மனத்தின்மை வாய்ந்த வலிமை பொருந்திய ராவணனுடைய உருவின் உடலின் மேல் தரங்க நீர் வேலையில் அலையறியக்கூடிய நீரினை கொண்டுள்ள கடலின் மேலே தடித்து விழுந்தன மின்னல் விழுந்தது போல். ராவணனது உடல் கடல் போல கருநிறத்தோடு பறந்து பட்டதாய் இருக்க அந்த உடலின் மீது மண்டோதரி என்கின்ற மின்னலை போன்ற ஒளியையும் தேகத்தையும் கொண்டுள்ளவள் விழுந்தாளாம். இது கடல் மீது மின்னல் விழுந்தது போல் இருந்ததாம். ஆகவே விழுந்தவள் எப்படி அழுதாளாம்? மானுடர்களோ அரக்கர்களோ இயக்கர்களோ கூட இவள் புலம்பலை கேட்டு வருந்தவில்லையாம். மரங்களும் மலைகளும் உருக, அவளை சுற்றி இருக்கக்கூடிய வானரங்களோ ஏனைய அரக்கர்களோ மற்றவர்களெல்லாம் கூட வருந்துதலும் இவள் துன்பத்தினுக்கு உருகுதலும் இயல்புதான். ஆனால் இவள் உருகிய அந்த நிலை ராவணனை பிரிந்ததினால் இவள் கொண்ட துன்பம், அதனை அவள் வெளிப்படுத்திய முறையினை கேட்டு அங்கு இருந்த மரங்களும் மலைகளும் கூட உருகினவாம். ஆகவே உருகுமாறு வாய் விட்டு வாய் திறந்து வாய் விட்டு இறங்கினாள், அழுதவளாய் இணைய பண்ணினாள். பண்ணுதல் என்றால் பலவாறாக எடுத்து மொழிதல். ராவணனுக்கும் தனக்கும் இருந்ததாகிய அன்பு பரிமாற்றங்களையெல்லாம் மனத்தினுள் நிறுத்தி இப்பொழுது தான் ராவணனை பிரிந்து இருக்கக்கூடிய இந்த கொடிய சூழலுக்கு வருத்தத்தை ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்து சொல்லி புலம்ப தலைப்பட்டாள். முதல் பாட்டு. அன்னேயோ அன்னேயோ கொடியேற்கு அடுத்தவாறு அரக்கர் வேந்தன் பின்னேயோ இறப்பது முன் பிடித்திருந்த கருத்து அதுவும் பிடித்திலேனோ முன்னேயோ விழுந்ததுவும் முடித்தலையோ படித்தலைய முகங்கள் தானோ என்னேயோ என்னேயோ ராவணனார் முடிந்த பரிசு இதுவோ பாவம். இந்த ஒரு பாட்டுல மண்டோதரி எவைகளையெல்லாம் தொடுத்து இருக்கிறாள் பாரு. இந்த அன்னேயோ அப்படின்றது ஐயோ அம்மா ஐயோ அம்மா என்று புலம்புதலுக்கு இணையான சொல். ஐயோ நான் என்ன செய்குவேன், ஐயோ என்று அலறுதல் அன்னேயோ. அன்னேயோ அந்த துன்பத்தினது உச்சத்துல அப்படியே வாய்விட்டு புலம்பி என்று அரற்றி கொடியேற்கு அடுத்தவாறு கொடியவளான எனக்கு வந்துள்ள நிலைமையை நான் என்னவென்று சொல்வது. கொடியேற்கு தன்னை கொடியவள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார். என்னை போன்ற கொடியவள் யார் ஒருவரும் இந்த உலகில் இருக்க முடியாது. அதனால்தான் எனக்கு இப்படிப்பட்டதோர் இழிநிலை தோன்றி இருக்கிறது. கொடியேற்கு அடுத்தவாறுன்னா அடுத்தல் என்றால் எனக்கு வந்து சேர்ந்துள்ள நிலைன்னு பொருள்.
நான் கொடியவளாக இருந்திருக்க வேண்டும், அதனால்தான் எனக்கு இத்தகையதோர் துன்பச் சூழ்நிலை வந்துள்ளது. என்ன துன்பமா? அரக்கர் வேந்தன் பின்னேயோ இறப்பது. அவன் அரக்கனுக்கு வேந்தனாய் இருக்கலாம், அரக்கர்களினது தலைவனாய் இருக்கலாம். என்னை பொறுத்த மட்டில் அவன் என் கணவன். நான் ஒரு சிறந்த பத்தினியாக இருந்திருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? அவன் இறப்பதற்கு முன்பு இறந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அவன் இறந்த பொழுது உடன் இறந்திருக்க வேண்டும். இது அந்த காலத்துல சொல்லப்பட்ட மரபு. இது சரியா தவறா என்றெல்லாம் இப்போதெல்லாம் விவாதிக்க கூடாது. காரணம், அன்றைய காலகட்டங்கள்ல முடியாட்சி முறை இருந்தது. நாம பார்க்கிறோம், எதிரிகளை வென்று அவர்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் வென்ற மன்னன் தன்னுடைய நாட்டினுக்கு அழைத்து வந்து விடுவான், இல்லை என்றால் இழுத்து வந்து விடுவான். வந்து அவர்களை தவறான முறையில கையாள மாட்டான் எனினும் அவர்களை பணிமக்களாக மாற்றுவோம். இப்ப நேற்று வரைக்கும் மாபெரும் அரசியாக இருந்த ஒருத்தி இன்று வெற்றி பெற்ற மன்னனினுடைய அரண்மனையில தாதியாக போய் சேர்ந்தால் அது எவ்வளவு இழிவானது. நேற்று வரை அவள் திரும்பிய பக்கம் அவள் பணி கேட்க பலர் இருப்பார்கள். ஆனால் இன்று அவள் ஒரு பணிமகளாக செல்லுகிறாள் என்றால் எவ்வளவு கொடுமையானது. அதனால் அத்தகு கொடுமையை தங்களால் சந்திக்க முடியாது என்று பல அரசியர்கள் கணவன் இறந்த உடனேயே தங்களினுடைய உயிரை போக்கிக் கொள்வார்கள். இததான் பழைய காலத்துல உடன்கட்டை ஏறுதல், உடனாக உயிர் துரத்தல், போர்க்களத்துல இத தலையோடு முடிதல்னே இலக்கணம் சொல்லப்பட்டு. போர்க்களத்துல இறந்த வீரனது மனைவி அவனது உடலோடு தன் உடலையும் சேர்த்து உயிரையும் ஒக்க விட்டு விடுவாள். அதற்கு கலிங்கத்து பரணி அழகாய் எழுதும், போர்க்களத்தில் இறந்த வீரனது ஆன்மா வான மக்களினால் சொர்க்கத்துல அந்த தெய்வ பெண்டீர் தழுவுவதற்கு முன்பு தன் உயிரால் அவன் உயிரை தழுவினாள் எழுதுவார் ஜெயங்கொண்டார். அந்த காலத்துல இப்படி ஒரு மரபை பின்பற்றி இருந்தார்கள். கணவன் இறந்ததன் பின் அவனோடேயே இறந்து போகுதலும், சில நேரங்கள்ல கணவனுக்கு ஒரு இடர்பாடு, அதிலிருந்து அவன் மீள முடியாது என்பதனை அறிந்து அவனுக்கு முன்பாக தன் உயிரை விட்டு விடுதல். அப்ப இந்த மரபு பழைய காலத்துல இருந்தது. அன்றைய சூழலுக்கு சரி, அதை இப்பொழுது விவாதிக்கவே கூடாது. அன்று அவ்வாறு இருந்தது. ராமாயணம் நடந்த காலம், அதனை கம்பன் எழுதின காலம் வரைக்கும் இந்த உடன்கட்டை ஏறும் முறை வழக்கில் இருந்தது. இந்த ஆங்கிலேயர்கள்லாம் இங்கு வந்ததன் பிறகு அப்ப இந்திய மண்ணில் தோன்றின சில சமூக சீர்திருத்தாளர்கள் முயன்று அந்த உடன்கட்டை ஏறும் பழக்கம், சதி என்பதை ஒழித்தார்கள். ராஜாராம் மோகன் ராயின் வரலாறை பார்த்தீர்கள் என்றால் தெரியும். நமக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு ஒரு 50-70 ஆண்டுகள் வரைக்கும் இந்த வழக்கம் இருந்திருக்கிறது. இத ஒரு சமூக பழக்கமாகவே கையாண்டு இருக்கிறார்கள். அதனால 12ஆம் நூற்றாண்டுல கம்பன் வாழ்ந்த பொழுதோ, அதற்கு முன்பு இருந்த சங்க காலத்திலோ, அதற்கு முன்பு இருந்த இதிகாச காலங்களிலோ இவ்வாறு இருத்தல் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நம்ம ராஜபுரதானத்து வீரர்களை பார்க்கக்கூடிய அளவுல கூட வரலாறுகள் இருக்கு இல்லையா? பத்மாவத் படம் பார்த்திருந்தால் தெரியும். எங்கு அந்த முகலாயர்கள் தங்களினுடைய எழிலை, தங்களினுடைய அழகினை கண்டு அவர்கள் வியந்து விடக்கூடாது என்பதற்காக தீ வளர்த்து அதில் தங்கள் உடலை இட்டு எரித்து கொண்டவர்கள் ஏராளம். இந்த வரலாறெல்லாம் முழுமையுமாக நமக்கு சொல்லப்படவே இல்லை. அதுதான் வருத்தம். அதாவது முகலாய மன்னர்கள் காலத்துல நடந்த சாதனையை முன்னிறுத்துவதாகவே தான் வரலாற்றை சொல்ல ஆரம்பித்தார்களே ஒழிய அந்த காலத்துல நடந்த சமூக அநீதிகளை யார் ஒருவர் எடுத்து எழுத முன் வரல.
இப்பொழுது எடுத்து எழுதுவதற்கு யாரேனும் வந்தால் இது நாட்டில் பிரிவினைவாதத்தை தூண்டுவதாக எல்லோரும் சொல்ல தலைப்படுகிறார். ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தமிழ் மன்னனோ ஆங்கிலேயர்களோ அல்லது இஸ்லாமிய மன்னர்களோ யாரா, மன்னர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வரையறுக்கப்பட்டுள்ள அதிகாரத்தினாலும் சட்டங்களினாலும் அவர்கள் வென்றவர்களை வதைப்பார்கள், வென்றவர்களை வருத்துவார்கள், அவர்களினது தகுதியை இழிவாக நடத்துவார்கள். இது தவிர்க்க முடியாதது. அதனால இங்க மண்டோதரி புலம்பினா, அரக்கர் வேந்தன் பின்னேயோ இறப்பது. இப்ப தன் தகுதி என்ன ஆகும்? வென்றவர்கள் தன்னை எவ்வாறு இழிவாக நடத்துவார்கள். ஆகவே இறப்பது முன் பிடித்திருந்த கருத்து அதுவும் முடித்திலேனோ. கணவனுக்கு முன்னே இறக்க வேண்டும் என்கின்ற கருத்து வழி வழியாக சொல்லப்படுகிறதே, அந்த கருத்தையும் நான் ஒழுங்காக கடைபிடிக்கவில்லையா? நான் ஒரு பத்தினி என்கின்ற கோட்பாட்டினை முறையாக கடைபிடிக்கவில்லையா? ஆகவே நான் அந்த செய்தி கேட்ட உடனேவாவது இறந்திருக்க வேண்டும். சிலப்பதிகாரத்துல பார்க்கிறோம் இல்லையா, கணவனை இழந்தோருக்கு காட்டுவது ஒன்றையில் உடனே கோப்பெருந்தேவி அங்க விழுந்து இறக்கிறது. நான் அப்படியும் இறக்கலையே, பிடித்திலேனோ முன்னேயோ விழுந்த கருத்தும் அதுவும் பிடித்திலேனோ, முன்னேயோ விழுந்ததவும் முடித்தலையோ. நான் காணக்கூடிய அளவிலே ராவணனாரின் 10 தலைகளும் அறுபட்டு நிலத்திலே விழுந்து கிடக்கின்றனவே, படித்தலைய முகங்கள் தானோ, அந்த முகங்களெல்லாம் உயிரற்று நிலத்திலே விழுந்து கிடக்கின்றனவே. என்னேயோ என்னேயோ, இந்த கொடுமையை நான் என்னவென்று சொல்லுவது? ராவணனார் முடிந்த பரிசு இதுவோ? ராவணனுக்கு இப்படி ஒரு மரணம் கிடைக்க வேண்டுமா? இதுதான் பாவம் என்பதன் விடையா? என்னேயோ என்னேயோ, ராவணனார் முடிந்த பரிசு இதுவோ பாவம். இத்தகைய வாழ்வு இவ்வாறுதான் முடிய வேண்டும் என்பதுதான் இவனுக்கு விதிக்கப்பட்டதா? ஐயோ பாவம் என்று. எப்படிப்பட்ட வீரனாய் இருந்தவன்! அப்படிப்பட்ட வீரன் எல்லோரையும் இழந்து ஒரு அனாதை போல் இன்று போர்க்களத்துல 10 தலைகளும் துண்டிக்கப்பட்டு விழுந்து கிடக்கிறானே. இதனை போன்ற நிகழ்வினுக்கு என்ன சொல்ல முடியும்? அவன் செய் பாவம்தான். இந்த பாவத்தை நான் எங்கு சென்று உரைப்பது என்று புலம்பி அடுத்த பாடல் பல மேடைகள்ல பல அறிஞர்களால் விதவிதமான குரல் வளர்த்தினால் எடுத்தோதப்பட்ட பாட்டு. இதை நினைக்கும் போதே கம்பனுக்கு இந்த ஒரு பாட்டை கொண்டு அப்படியே ஒரு பெரிய மகுடமே சுட்டலாம். ராவணனை பற்றின மண்டோதரியின் கணிப்பு இருக்கு இல்லையா, இவன் எப்படிப்பட்டவன், எல்லா மகளிருக்கும் தன் கணவன் எப்படிப்பட்டவன் ஒரு கணிப்பு இருக்கும். அதை சிலர் வெளிப்படையாக வெளியே சொல்லுவார்கள், சிலர் சொல்லாமல் அகத்தினுள்ளே மறைத்தும் வைப்பார்கள். ஆனால் கணிப்பு இருக்கும். தன் கணவன் இப்படிப்பட்டவன், இதுதான் தன் கணவன் என்கின்ற ஒரு கணிப்பு இருக்கும். அதே போல மண்டோதரிக்கு ராவணன் யார் என்கின்ற ஒரு கணிப்பு இருந்தது. அந்த கணிப்பை இந்த ஒரே பாட்டுல முடிச்சுட்டு போயிட்டான். எப்படியா? வெள்ளருக்கம் சடைமுடியான் வெற்பெடுத்த திருமேனி, மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடன் இன்றி உயிரிருக்கும் இடன் நாடி இழைத்தவாரோ, கள்ளிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் எனக் கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி. ராமனுடைய அம்பு ராவணா உன் மார்பை ஏன் துளைத்தது தெரியுமா? வெள்ளெருக்கம் சடை முடியா, வெண்மையான நிறத்தில் இருக்கக்கூடிய எருக்க மலரை தன் தலையிலே சூடியவனாகிய சிவபெருமான், அவனது வெற்பு நாமலை கைலாயம். அப்படிப்பட்ட சிவபெருமானின் குடியிருக்கக்கூடிய கைலாயத்தை எடுத்த திருமேனி உன் உடல். எவ்வளவு பெரிய ஆற்றல் வாய்ந்த உடல் உன்னுடையது. கைலாயத்தையே பெயர்த்தெடுத்த ஆற்றலை கொண்டது உன் உடல். அந்த உடல்ல மேலும் கீழும் தலையிலிருந்து கால் வரைக்கும் எள்ளிருக்கும் இடன் இன்றி, எள்ள வைக்க முடியாத உடம்புல அந்த இடைவெளி கூட இல்லாமல் ராமனது அம்பு தைத்து இருக்கிறதா உடம்பு முழுக்க.
தமிழ் மரபுல தெரியும், எள் எதற்கு பயன்படுத்துவோம்னா அமங்கலத்திற்கு பயன்படுத்தும். ஏற்கனவே நாம படிச்சிருக்கோம், சீதை ராமன் திருமண காட்சியில படிச்சிருக்கோம். நான் இயல்பாக அதிகமான கூட்டம் இருக்கக்கூடிய இடத்துல எள்ளு போட்டா எள்ளு விழாது, அவ்வளவு கூட்டம். ஆகவே கம்பன் என்ன பண்ண, கல்யாணத்துல போய் எள்ள சொல்லுவதா மரியாதையா இருக்காது. ஆகவே உளுந்தும் பெய்தற்கு இடமில்லைன்னு அங்க எழுதினோம். உளுந்த கொற்றத்துக்கு கூட இடமில்லாத அளவினுக்கு அந்த திருமண வைபவத்துல மக்கள் குழுமி இருந்தார்கள். ஆனா இங்க ராவணன் இறந்து இருக்கிறான். இந்த இடத்துல எள்ள மேற்கோளா காமிக்கலாம், தப்பு இல்லை. ராவணனது தலையோடு கால் வரைக்கும் உண்டான உடல் பகுதியில எள்ளை கூட வைக்க முடியாத அளவினுக்கு, அந்த அளவினுக்கு கூட இடைவெளி இல்லாமல் இடன் இன்றி உயிர் இருக்கும் இடன் நாடி, இந்த ராவணனது உயிர் எங்கு இருக்கிறது என்று ஒவ்வொரு அம்பும் தேடியது. தேடி இழைத்தவாறு உடல் முழுவதும் நுழைந்து தேடி இருக்கின்றன அத்துணை அம்புகளும். அவ்வளவு துவாரம் உடம்பு. என்னாயிற்றான், கள்ளிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல். கள்ளுன்னா மது, மது சிந்தக்கூடிய மலர்களை தன் கூந்தலிலே சூடிய ஜானகி என்கின்ற சீதையை உன்னுடைய மனதாகிய சிறையிலே அவள் மீது விருப்பம் கொண்டு மறைத்து வைத்திருந்தாய் அல்லவா? அவளை மனச்சிறையில வைத்தவன் நீ. புறச்சிறையில இருந்ததை காட்டிலும் அவள் உன் மனச்சிறையில இருந்தாள். அந்த மனச்சிறையில் இருந்ததை அறிந்துதான் ராமனது அம்பு உள் இருக்கும், உன்னுடைய உடம்புக்குள்ள மனதுக்குள்ள அந்த சிந்தனை இருக்கும் என்று எண்ணிதான் கருதி உடல் புகுந்து உடல் முழுவதுமாக நுழைந்து நுழைந்து தடவியதோ ஒருவன் வாளி. ஒப்பற்றவனாகிய ராமனது அம்பு உன் உடல் முழுவதும் நுழைந்து நுழைந்து தேடி தேடி உன்னை கொன்றிருக்கிறது. ஆகவே சீதையை பற்றி நீ மனத்தினுள்ளே வைத்திருந்த எண்ணங்களை கூட ராமனது அம்பு நுழைந்து தேடி அதையும் தேய்த்து உன் உயிரையும் தேய்த்தது. எப்படி? மூல ஆதாரத்தை அழித்தது ராமனது அம்பு. ஆகவே அந்த ஒருவன் வாழினாக்க ஒப்பற்ற ராமபிரானினது அம்பு. அத்துணை அம்புகளை எய்து உன் உள்ளத்துல சீதையை பற்றின நினைப்பே இல்லாதவாறு அந்த அம்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உன் உடலை துளைத்து அழித்திருக்கிறது. தேவையா உனக்கு இந்த மாதிரி? ராவணன் இறந்தான் என்பதற்கு காரணம் சொல்லணும்னா, ஒரு பெருமையான போர்க்களத்துல அருமையான எதிர் வீரனோடு நின்று போர் செய்து இறந்தான்னு சொன்ன கௌரவம். ஒரு பெண் பொருட்டாக அவள் மீது கொண்ட ஆசையினால் அவளை சிறை எடுத்து வந்து வைக்க, அதனால் கோபம் கொண்ட அந்த பெண்ணினது கணவன் உன்னோடு போர் செய்து செத்து போனாய் நீன்னு சொன்னா இதை விட கேவலம் என்ன உண்டு? இதுதான் அவளுடைய வருத்தத்திற்கே காரணம். மரணம் என்பது போர்க்கள வாழ்க்கையில எல்லோருக்கும் சகஜம். அதை கொஞ்சம் நினைத்து பார்க்கணும் எல்லோரும். போர்க்களத்தையே வாழ்க்கையாக கொண்டு இருக்க ஒன்றும் வேண்டாம். நம்ம சென்னைக்கு அருகில் ஆற்காடுன்னு ஒரு ஊர் இருக்கு, வேலூர் செல்லக்கூடிய பகுதியில். அந்த ஊர்ல நுழைந்தீர்கள் என்றால் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்கள்ல யாரேனும் ஒருவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் இராணுவத்தில் இருப்பார். அந்த இடத்துக்கே பேரு பட்டாளத்து கிராமம்னு பேரு. ஒரு குடும்பத்துல இராணுவத்துல இருக்கக்கூடிய ஒருவர் ஏதாயிலும் ஒரு போர்க்களத்துல இறந்து போனார்னா அடுத்த நபர் குடும்பத்துல தயாராகி இராணுவத்துக்கு போயிடுவோம். இதே வழக்கம் நீங்க பஞ்சாபிலையும் பார்க்க. ஆகவே இராணுவத்துல சேருவது நிச்சயமா உயிர் துறப்பதற்கு வாய்ப்பு மிக அதிகம். தெரிந்தும் அதுல போய் ஒருவன் கலந்து தன்னை இழக்க முன் வருகிறான்னா அது அவனுக்கு பெரிய கௌரவம். மாறாக ஒரு தவறான செயலை செய்து அதனால உயிர் துறக்கிறான்னா இறந்ததற்கு பிறகும் அவன் மரணத்தை அவமானகரமா உலகம் பேசும் இல்லையா? இதுக்குதான் சங்கர்
இதுல பார்த்தா தெரியும். மணிமேகலையில தன் மகன் உதயகுமரன் இறந்து போனான் என்பதற்காக ராஜமாதா அழுவாள். அப்போ அந்த அரண்மனையில் இருக்கிற முதுபெண்டியர் வந்து கேட்பார், எற்றென்று இறங்குவ நின் மகன் இறந்ததற்கு, எதுக்கும் அதனை அழற, உன் பையன் செத்து போயிட்டான்னு. உன் பையன் ரொம்ப பெருமையான காரியம் செஞ்சு செத்தானா, தன்மண் காத்தன்று பிறர் மண் கொண்டன்று எற்றனுக்கு இறங்குவ. நான் அடுத்த நாட்டின் மீது படையெடுத்து அங்க செத்து போனானா, இல்ல மாற்று மன்னர்கள் நம்ம நாட்டின் மீது படையெடுத்து வந்த போது அவர்களை தடுத்து அந்த போர்க்களத்துல செத்து போனானா? உன் பையன் செத்ததை எப்படி வெளியே சொல்றது? ஒரு பெண் பின்னாடி போனா அந்த பெண்ணின் கணவன் அவனை வெட்டி போட்டுட்டான்னு வெளியே கௌரவமா சொல்லிக்க முடியுமா? ஒரு அருவருக்க தகுந்த காரணத்தினால் மரணத்தை பெற்ற உன் மகனுக்காக அழுவது என்ன விதத்துல நியாயம்னு கேட்க. அதேதான் இங்க மண்டோதரியினுடைய கவலை. கணவன் போர்க்களத்துல இறந்து போகுதல் என்பது சாதாரண விஷயம். ஏனென்றால் மன்னன் பொறுப்புல இருக்கிறவனுக்கு மரணம் என்பது போர்க்களத்தில் தான். போர்க்களம் அல்லாமல் அவன் மரணத்தை சந்தித்தால் அவன் உடம்ப வாளால வெட்டி தான் புதைப்பார்கள். இந்த சங்க இலக்கியத்துல ஒரு மன்னன் புலவனாக நின்று பாடின பாட்டு, கணைக்கால் இரும்புறைன்ற மன்னன் பாடுறான், குழவி இறப்பினும் ஊண்டடி பிறப்பினும் ஆளென்று தப்பி வாழால் தப்பு. அரச குடும்பத்துல ஒரு குழந்தை மாமிச பிண்டமாக பிறந்தாலோ ஸ்டில் பார்ன் பேபி, இல்லை பிறந்து அந்த குழந்தை இறந்தாலோ அது வீரக்குடியில் பிறந்தது என்பதற்காக அந்த குழந்தையை மன்னன் தன்னுடைய உடைவாளால் கீறி விட்டு வாழ்காயத்தை கொடுத்ததன் பின் தான் அந்த குழந்தையை புதைப்பார்கள். இது வீர பாரம்பரியத்தின் வெளிப்பாடு. அப்படிப்பட்ட வீர பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மன்னனாகிய ராவணன் இறந்தது ஒரு பெண்ணினால்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய அவமானம். அத அவன் மனைவி சொல்லி காட்டினான். ஏன்பா, சீத பேர்ல வச்சிருந்த ஈடுபாடு, உன் உள்ளத்தில் அவள் மீது கொண்ட ஆசை, அதையும் இருக்க விடக்கூடாது என்று கருதிதான் ஒப்பற்றவனாகிய ராமனது அம்பு உன் உடல் முழுவதும் தேடி தேடி உன்னை அழித்ததான்னு கேட்டான். இதை விட இந்த மரணத்தை இவ்வளவு அவமானகரமாக சுட்ட முடியாது. நடந்தது. உடனே அடுத்த வார்த்தை சொன்னா, ஆரம் போர் திருமார்பை அகல் முழைகள் என திறந்து இவ்வுலகுக்கு அப்பால் தூரம் போயின ஒருவன் சிலை துறந்த சரங்களே, போரில் தோற்று வீரம் போய் உரம் குறைந்து வரம் குறைந்து விழுந்தானே வேறே கெட்டேன், ஓர் அம்போ உயிர் பருகிற்று ராவணனை மானுடவன் ஊற்றம் ஈதோ. போதுமா? மனிதன் ஒன்னு ஜெயிக்கலடா, ராமன் என்ற மானுடனினுடைய ஒற்றை அம்பு உன்னை கொல்லல, நீ செய்த அநீதியான செயல். எப்படியா? ஒருவன் சிலை துறந்த சரங்கள், ஒப்பற்றவனாகிய ராமனது வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகள் ஆரம் போர் திருமார்பை முத்து மாலைகளால் அழகாக அலங்கரிக்கப்பட்ட உனது மார்பினை அகல் முழைகள் என விரிந்த குகைகள் போல. எப்படி? எவ்வளவு பெரிய மார்பு! அந்த மார்புல ராமனுடைய அம்பு நுழைந்து நுழைந்து பிளந்தது எது போல இருக்கா? மலையில குகையை திறந்தது போல. ஆக விரிந்த குகைகள் போல திறந்து பிளந்து இவ்வுலகுக்கு அப்பால் இந்த உலகையும் கடந்து தூரம் போயின வெகு தொலைவுக்கு சென்று விட்டன அம்புகள். போரில் தோற்று அந்த ராமனது அம்பு உன் உடம்பை துளைத்து குகை வாய்களைப் போல உடல பிளந்து அந்த அம்புகள் மறைந்து போயின. ஆனால் நீ போரிலே தோற்று வீரம் போய் உன் வீரத்தை இழந்து உரம் குறைந்து வலிமையை இழந்து வரம் குறைந்தும் பெற்ற வரமெல்லாம் பயனற்றதாய் போக விழுந்தனையே
போர்க்களத்திலே இறந்து கிடக்கிறாயே ராவணனே, ஓர் அம்போ உயிர் பருகிற்றி, உன்னை ராமன் விட்ட ஒரு அம்பா உன் உயிரை எடுத்தது நம்பல. மானுடவன் ஊற்றம் ஈதோ, மனிதன் ஒருவனினது வலிமை இதுவா? இல்ல, இது மனிதன் என்கின்ற ராமனினது ஒப்பற்ற வில்லிலிருந்து வந்த ஓர் அம்பு உன் உயிரை எடுக்கல. உன்னுடைய அறமற்ற செயல். இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ. வாழ்க்கையில எல்லாருக்கும் மரணம் வரும். யார் ஒருவராலையும் மரணத்தை எதிர்த்து வாழ முடியாது. முடிவிலே வெல்லுவது மரணம்தான். ஆனால் அந்த மரணம் ஒருவனை அணுகக்கூடிய நிலை இருக்கிறது பாருங்க, அணுகக்கூடிய முறை. அதில் தான் ஒருவன் வாழ்ந்த காலத்தில் அவன் எத்தகையவனாய் இருந்தான் என்பதை அவனுக்கு வரக்கூடிய மரணம் தீர்மானிக்கிறது. வள்ளுவர் ரொம்ப நாகரீகமா சொல்லிட்டு போயிட்டார். தக்கார் தகவலர் என்பார், அவரவர் எச்சத்தார் காணப்படும். வாழுங்காலத்துல ஒருவன் தகுதியோடு வாழ்ந்தானா இல்ல தகுதிக்கு குறைவான செயல்களை செய்து வாழ்ந்தானா என்பதை வாழுங்காலத்துல சொல்ல முடியவில்லை என்றாலும் அவன் வாழ்ந்து மறைந்து அவனால் விட்டு செல்லப்பட்ட எச்சங்களை கொண்டு தெரிந்து கொள்ளலாம். நான் அதை கூட ஏற்றுக்கொள்வதில்லை. அவனுக்கு வரக்கூடிய மரணமே அவன் வாழ்ந்த வாழ்க்கையின் வழிமுறையை சொல்லிடும். உண்மை, இதில் ஐயமே கொள்ள வேண்டும். அவனவனுக்கு வரக்கூடிய மரணம் என்பது அவனவன் வாழ்நாளிலே அது நாள் வரைக்கும் செய்த செயலுக்கு உரியதாகிய வெளிப்பாடுதான். அதனாலதான் மாற்று மதமாகிய ஒரு மதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். நீங்கள் செய்த பாவத்தினுக்கு உரியதாகிய ஊதியம். புண்ணியத்துக்கு ஊதியம் சொன்னார் வள்ளுவர் இல்லையா? உன் உயிருக்கு ஊதியம் இருக்கிறதுன்னு சொன்னார். எது? ஈதல் இசைப்பட வாழ்தல், அதுவல்ல ஊதியம் இல்லை உயிர்க்கு. கொடை கொடுத்தலும் அதனால் பெற்ற புகழையும் கொண்டு அதை சம்பளமாக கொடு. எதற்கு? அதற்கு சம்பளமாக கொடு அப்படின்னு. அதே போல பாவத்தினுக்கு, நீங்கள் செய்த பாவத்தினுக்கு உரிய ஊதியம் எதுன்னா உங்களை அணுகக்கூடிய மரணமும் அது வரும் முறையும். இதுல மாற்று சிந்தனையே கிடையாது. நம்மாழ்வார் அதுக்குதான் ஒற்றை வரியில எழுதினார் ஒரு பாட்டுல, கடைசி வரி அது. அவரவர் வினை வழி அவரவர் அடைய நின்றனர். அதுதான் என்ன செய்தோமோ அதற்கு உண்டான விடைதான் நம் வாழ்வின் மரணம். அது ஐயமே கொள்ள வேண்டும். ராவணன் எவ்வளவு பெரியவன்! வாங்கின வரங்களை கொண்டு என்னென்னவோ செய்திருக்க முடியும். ஆனால் அவனுக்கு வந்த மரணமும் அதன் காரணமும் பெண் மோகம். இதை விட ஒருவனுக்கு என்ன இழிவான சூழ்நிலை! ஓ, என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் அடிக்கடி சொல்வார், என்ன இருந்தாலும் கம்பீரத்தை இழக்கக்கூடாதுன்னு. அவர் பெரும்பாலும் நகரத்துல தன்னுடைய கார்ல பயணிக்கின்ற பொழுதெல்லாம் நல்ல பெரிய ஆளுமை மிக்க சாலைகள்ல தான் பயணிப்பார். மவுண்ட் ரோடு, காசா மேஜர் ரோடு, நம்ம ஊர்ல எல்லாம் எத்தனை பெரிய சாலைகள் இருக்கும். சிறு சிறு சந்துகளுக்குள்ளெல்லாம் போக மாட்டார். ஏன் என்று கேட்டால் ரொம்ப அழகா சொல்லுவார். அந்த மாதிரி சந்துக்குள்ள போய் விபத்துல இறந்து போனேன்னு வச்சுக்கங்க, நாளைக்கு மரணத்துக்கு பிறகு இந்த என் பேரை போட்டு இந்த சந்தினுள் சென்று ஒரு விபத்திலே சிக்கி கொண்டு இறந்தார்னு சொன்னா என் கம்பீரத்துக்கு இழுக்கு இல்லையா? அப்படி மவுண்ட் ரோட்ல போகும்போது ஒரு வண்டியில மோதி அதனால எனக்கு மரணம் வந்ததுன்னா, அந்த மரணம் மவுண்ட் ரோட்ல நடந்ததுனாலே ஒரு கௌரவம் இல்லையா? மரணம் கூட ஒரு கம்பீரமா வரணும்னு ஒரு வேடிக்கையா நான் நினைத்து பார்த்த பொழுது இந்த ராவணன் மரணத்தோடு ஒப்பிடும் போது, அதுதானே ராவணன் எவ்வளவு பெரியாள்!
அவனுக்கு வாய்த்த மரணம் ஒரு கௌரவமானதாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். இருக்காது. ஏன்? செய்த பாவம் அப்படி. அதுதான் ஒருவனது மரணம் என்பது அவனுடைய பாவத்தை சீர்தூக்கி பார்த்து இவனை எப்படி அணுக வேண்டும் என்று அது திட்டமிட்டு அணுகுகிறது. அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அதனாலதான் இவ சொன்னா, ராமன் என்கின்ற ஒரு மானுடவனது அம்பா அவனுடைய ஒப்பற்ற வலிமை உன் உயிரை எடுத்ததுன்னு நினைக்கிறியா? இல்ல, வாய்ப்பு அது இல்ல. என்னவா? காந்தையருக்கு அணி அணைய ஜானகியார் பேர் அழகும் அவர்தம் கற்பும் ஏந்து புயத்து ராவணனார் காதலும் அச்சூர்பனகை இழந்த மூக்கும் வேந்தர் பிரான் தயரதனார் பணியதனால் வெண்கானில் விரதம் பூண்டு பொந்ததுவும் கடைமுறையே புரந்தனரார் பெரும் தவமாய் போயிற்று. உன்னை கொன்னது எது தெரியுமா? ராமன் அம்பு இல்ல, ராமன் என்கின்ற மானுடனால் எய்யப்பட்ட அம்பு இல்லை. எது தெரியுமா? காந்தையர்க்கு அணி அணைய ஜானகியார். காந்தையர்னா பெண்கள் அர்த்தம். காந்தையர்க்கு, அதனால்தான் காந்தர்வு தத்தை சிந்தாமணியில ஒரு கதாநாயகி பேர். மகளிர்க்கு எல்லாம் அணி அணைய ஜானகியர், ஒப்பற்ற ரத்தினம் போன்று. She is jewel among the women. எப்படி? பெண்களுக்கு மத்தியில அவ ஒரு ஒப்பற்ற அணிகலன் ஜானகி, சீத்தை. அவளினுடைய பேரழகு உன்னை அலைக்கழித்தது. அவர்தம் கற்பு, அந்த அழகை பார்த்து அதிசயப்பட்டுட்டு வர வேண்டியதுதான். முட்டாள், அவளை கொண்டு வந்து அசோகவனத்துல வச்சிய அவ கற்பு நெருப்பு. எதை கொண்டு வைத்தாயோ அந்த இடத்துல அந்த நெருப்பு எல்லாத்தையும் அழிச்சது. கற்பு, அவர்தம் கற்பும். சரி, இந்த அம்மாக்கு அவ்வளவு பெரிய கற்பு இருக்கிறதுனாலதான் ராமன் காட்டுக்கு வந்தபோது தானும் உடனே வரேன்னு சொல்லிட்டு வந்தான். இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நீ அவள் மீது ஈடுபாடு காட்டலாமா? ஏந்து புயத்து ராவணனார் காதல். அப்படிப்பட்ட மாதர்களாலேயே மதிக்கப்படத்தக்க ஜானகி என்கின்ற அந்த சீதையின் ஒப்பற்ற கற்பும் பேரழகும், அதன் மீது நீ கொண்ட காதலும், இந்த காதலை உனக்கு தூண்டி விட்டாலே யாரு? அந்த மூக்கருந்த மூளி சூர்பனகை. அச்சூர்பனகை இழந்த மூக்கும். அப்பவே உனக்கு புத்தி வர வேண்டாம்? சீதையை தூக்க போனேன், என் மூக்கறுபட்டேன்னு சொன்னாலே அப்பவே கொஞ்சம் யோசிச்சிருக்க வேண்டாம்? இதுவரைக்கும் யார் ஒருவராலும் அடக்க முடியாத, வெல்ல முடியாத உன் சகோதரிய ஒருத்த மூக்கறுத்து அனுப்பிச்சிருக்கான்னா அவன் எப்படிப்பட்ட வீரன் யோசிச்சிருக்க வேண்டாம்? இழந்த மூக்கும் வேந்தர் பிரான் தயரதனார், வேந்தர்களுக்கு எல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய மாபெரும் சக்கரவர்த்தியான தயரதன் பணியதனால் அவனினுடைய ஆணையை கேட்டு காட்டினுள் வந்து காட்டில இருக்கக்கூடிய அரக்கர்களை அழிப்பதற்காக பொறுப்பேற்று கொண்டு வந்த ராமன் வெண்கானில் விரதம் பூண்டு தயரதன் இட்ட ஆணைக்காக காட்டில வாழ்வதாக விரதத்தை மேற்கொண்டு வந்த ராமன் போந்ததும், அவன் காட்டுக்கு வந்ததும் கடைமுறையே புரந்தரனார் பெருந்தவமும். உன்னிடம் தோற்ற புரந்தரன் இருக்கிறானே இந்திரன், தனக்கு மீண்டும் இந்திர பதவி வேண்டும் என்று பல ஆண்டுகள் தவம் செய்தான் அல்லவா? அந்த தவத்தினுடைய பலனுமாய் சேர்ந்து உன்னை கொன்றிருக்கிறது. ராமன் என்கின்ற தனி மனிதனது ஒற்றை அம்பு உன்னை கொல்லல, உன்னை கொல்லுதற்கு இத்துணை காரணங்களும் ஒன்று சேர்ந்து ராமனுடைய அம்பின் வடிவில உன் மார்பை தாக்கியது. அதனால நீ செத்து போன. இதுல ஏது ஒன்றினை விட்டு இருந்தாலும் உயிர் தப்பிச்சிருப்ப, விடலையே. பல பேர் உனக்கு அறிவுரை சொன்னார்களே,
அறிவுரையை கேட்கலையே. உன்னுடைய பெரிய வீரம், இது நாள் வரை இப்படிப்பட்டதோர் வீரத்தை யார் ஒருவரும் பெற்றதில்லை என்று சொல்லக்கூடிய உன் வீரம், அந்த வீரம் இப்ப பயனற்று போயிற்று. உண்மை அது. அறம் என்கின்ற ஒன்றினுக்கு புறம்பாக செயல்பட்டால் நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய எல்லா ஆற்றலும், சேர்த்திருக்கக்கூடிய எல்லா செல்வமும், வகிக்கக்கூடிய உங்களினுடைய ஆளுமை நிறைந்த பதவியும் ஒன்றும் செய்ய முடியாது. அறத்தின் முன்னே அவை யாவும் ஒன்றும் இல்லை என்ற அளவினுக்கு தள்ளப்படும். அறம் அவ்வளவு வலுவானது. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் அறத்தினுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அறம் என்றும் நீதி என்றும் தர்மம் என்றும் பேசினார்கள். எவனும் சட்டத்தை பேசவே இல்லை. இது அறம். இது எவ்வளவு கடுமையான ஒரு செயல்பாடுன்னு பாரு. அறம் என்பது எந்த சூழ்நிலையிலும் பின்னடைவை சந்திக்காது. அது ஏதோ பின்னடைந்தது போல் இருக்கும், இல்ல, பெருமளவிலே பாய்ந்து உங்களை தாக்குதற்கு பின்னடைந்தது போல் அது காட்சி கொடுக்கும். ஆகவே அறம் என்பது வலுவானது. சொல்லிட்டு சொன்னா, தேவர்க்கும் திசைக்கரிக்கும் சிவனார்க்கும் அயனார்க்கும் செங்கண்மார்க்கும் ஏவர்க்கும் வலியானுக்கு என்று உண்டாம் இறுதி என ஏமாப்புற்று ஆவர்கண் நீ உழந்த அருந்தவத்தின் பெருங்கடற்கும் வரம் என்று ஆன்ற காவர்க்கும் வலியான் ஓர் மானுடவன் உளன் என கருதினேனோ. என்ன கேவலமா அழறா பாருங்க. தேவர்க்கும், தெய்வத்தன்மை வாய்ந்த தேவலோகத்தில் வாழும் இந்திரன் முதலான தேவர்களுக்கும், திசைக்கரிக்கும், இந்த 8 திக்கிலும் உலகை காத்திருக்கக்கூடிய 8 யானைகளுக்கும், சிவனாருக்கும், அயனார்னா பிரம்மனுக்கும், செங்கண்மார்க்கும், சிவந்த கண்ணை உடைய மாலவனாகிய நாராயணனுக்கும், ஏவர்க்கும், இவர்களை போன்று ஏனைய பிற உலகிலே உள்ள அனைவருக்கும் வலியானுக்கு என்று உண்டாம் இறுதி. இவர்களெல்லாம் கண்டு அஞ்சக்கூடிய வலியவனாகிய உனக்கு ஒரு மரணம் வராதுன்னு நம்பிட்டு இருந்த. இவர்களுக்கு எல்லாம் மேலான ஆற்றலை உடையவன் நீ. அப்படிப்பட்ட ஆற்றலை கொண்டுள்ள உனக்கு எந்த காலத்தும் மரணம் வராதுன்னு நான் நம்பிக்கொண்டிருந்தேன். உனக்கு ஒரு இறுதி வராதுன்னு நினைத்திருந்தேன். அது மட்டும் இல்ல, என்ன ஏமாப்புற்றேன். இந்த ஏமாப்புன்னு சொன்னாக்க பெருமிதம். என் கணவன் ராவணனை வெல்ல இந்திரனால முடியல, தேவர்களால முடியல, ஏன் சிவனால் முடியவில்லை. நாரணன் தோற்றான், பிரம்மன் புறமுதுகிட்டான். ஆகவே என் கணவன் ராவணனை யார் ஒருவராலும் எந்த தெய்வத்தாலும் தோற்கடிக்க முடியாது என்று பெருமிதத்தோடு இருந்த. அந்த பெருமிதத்திற்கு அடுத்து துணையா நின்றது எது தெரியுமா? ஆவர்கண் நீ உழந்த அருந்தவத்தின் பெரும் கடற்கும். என்ன, அரிய பெரிய கடலினை போன்று நீ பெரிய பல தவங்களை செய்திருந்தவன். அது எப்படி? உழன்று செய்த தவம். உன்னை வருத்தி கொண்டு கடல் போன்ற பல பெரிய பெரிய தவங்களை எல்லாம் செய்து அதனால் என்ன பெற்றாய்? வரம் என்று ஆன்ற காவர்க்கும். அந்த தவங்களினால் பெற்ற பல்வேறு விதமான வரபலன்கள், வரத்தினது பலன்கள் உன்னை காக்கும்னு நம்பின. எப்படி? இத்தனையையும் வலியான் ஓர் மானுடவன், இத்துணை ஆற்றலை பெற்றிருக்கக்கூடிய உனக்கு, உன்னை சரியான முறையிலே போர்க்களத்திலே எதிர்த்து உன்னை வெல்லுதற்கு ஒரு மானுடவன். இந்திரனால உன்னை ஜெயிக்க முடியல. தேவர்கள் முயன்று உன்னை வெல்லணும்னு நினைத்தார்கள், தோற்றார்கள். சிவன் தோற்றான், நாரணன் தோற்றான், பிரம்மன் தோற்றான்.
இவர்களெல்லாம் தோற்ற உன்னுடைய வீரத்தை கண்டு இனி உன்னை தோற்கடிப்பதற்கு யார் ஒருவராலும் முடியாது என்ற ஒரு கர்வம் எனக்கு இருந்தது, ஒரு பெருமிதம் இருந்தது. என் கணவன் ராவணனை யாராலும் அழிக்க முடியாது. அதோட அதுக்கு பக்க பலமா நீ உடலை வருத்தி செய்த பல பெரிய தவங்கள், அந்த தவங்களினால் விளைந்த வரபலம், உடல் பலமே தேவர்களை எல்லாம் வென்றது, மூவர்களை வென்றது. தவபலமும் வரபலமும் வேற சேர்ந்து இருக்கு. உன்னை ஒருத்தனும் தொட முடியாதுன்னு நினைச்சிட்டு யார் ஒருவரும் உன்னை வெல்லம். ஆனால் வலியான் ஓர் மானுடன் உளன், இப்படிப்பட்ட ராவணனை வெல்லுதற்கு ஒரு சாதாரண மானுடன் ஒருவன் வருவான் என கருதினேனோ, நான் சொப்பனமா கண்டேன். இருக்கின்றான் என நான் நினைக்கவே இல்லையே. இப்படிப்பட்ட ஆற்றல் மிகுந்த என் கணவன் ராவணனை ஒரு சாதாரண மானுடன் வந்து வெல்லப் போகிறான், கொல்லப் போகிறான் என்று நான் எண்ணி பார்க்கவே இல்லையே. எவ்வளவு பெரிய வருத்தம் பாரு. என்னுடைய நண்பர் ஒருவர் கல்லூரியில் என்னோடு பணியாற்றினார். நன்கு சதுரங்க ஆடுவார், செஸ் ஆடுவார். அதாவது அதில் அவருக்கு ஒரு பெரிய கர்வமே உண்டு, தன்னால் அவ்வளவு நன்றாக ஆட முடியும். ஒரு நாள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து வேறு ஒரு ஆசிரியர் வீட்டு நிகழ்வுக்கு போயிருந்தோம். அங்கு உணவு அருந்துவதாக அந்த விழாவில் கலந்து கொண்டு போயிருந்தோம். அந்த ஆசிரியர் வீட்டுல அவருக்கு ஒரு மகள். நாங்கள் சென்று எல்லாம் அமர்ந்து விவாதித்துக் கொண்டு பேசி மகிழ்ந்து கொண்டிருந்து உணவுக்கு சரி, உறவினர்கள்லாம் முதல் பந்தியில சாப்பிட்டு விட்டு போகட்டும், நாம் பின்னர் உண்டு கொள்ளலாம் எல்லாராக அவனையும் சேர்த்து அமர்ந்து எல்லாரும் உண்ணலாம்னு காத்து கொண்டு வந்தோம். அப்ப அந்த நண்பனின் மகளுக்கு பொழுது போகல. அவ யாருக்கேன்னு இங்க செஸ் ஆட தெரியுமா? எனக்கு ஆட தெரியும், எங்களோடு வந்திருந்த மற்றைய சிலருக்கு ஆட தெரியும். சரி, குழந்தை கூப்பிடுகிறது, அவளை போய் ஆட சொல்லி அவளை தோற்கடித்தால் நன்றாக இருக்காது. இல்லை அப்படின்னும் போது என்னுடைய நண்பர் செஸ்ல ஏற்கனவே பெரிய பயிற்சி, நான் ஆடுவேன்பா, முதல்ல என்ன ஜெயிக்க முடியுமா பாருங்க என்று சொல்லி ஆடின. அந்த சிறுமி தன்னுடைய 7வது மூவுல அவரை தோற்கடித்து விட்டது. தோற்கடித்த அந்த பெண்ணிடம், அந்த பெண் அப்ப 3ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த பெண், அந்த 3ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த பெண்ணிடம் தோற்றது ஒரு பெரிய அதிர்ச்சி. அதைவிட பேரதிர்ச்சி 7வது மூவிலேயே அந்த பெண் இவரை வென்று விட்டது. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? அதன் பிறகு அவர் எங்கும் செஸ் ஆடுவது இல்லை என்று முடிவுக்கு வந்துட்டார். அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அது. இப்படிப்பட்டதாகிய ஒரு அதிர்ச்சி அவர் எதிர்பார்க்கல. அவரை மிகப்பெரிய அளவில் அந்த அதிர்ச்சி பாதித்து விட்டது. அப்பதான் மானுட உணர்வுகள் எவ்வளவு மென்மையானவை. வெளியேதான் நாம பெரிய வீரன் என்றும் தீரன் என்றும் பல ஆற்றலுக்கு உரியவன் என்றெல்லாம் சொல்லி பெருமைப்பட்டுக்கிறோம். ஆனால் ஒவ்வொருவரும் தனி நிலையில மனத்தளவுல உடையக்கூடியவர்களாக இருக்கிறார். மண்டோதரி நிலையை பாருங்க. அவள் திருமணம் செய்து கொண்ட பொழுது ராவணனை பத்தி என்ன நினைச்சிருப்பார்? அரக்கர்களுக்கெல்லாம் தலைவன், குபேரனினுடைய இளைய சகோதரன், இலங்கையின் அதிபதி, அவன் மூவரை வென்றவன், தேவரை வென்றவன், இந்திரனை புறங்கண்டவன்.
14 உலகிலும் அவனுக்கு எதிரி கிடையாது. அரிய பல தவங்களை செய்து அந்த தவத்துல அந்த வேள்வித்தீல தன் தலையை அறிந்து இட்டு அதன் மூலமாக 10 தலை பெற்றிருக்கிறான். மற்றைய தேவர்களும் தெய்வங்களும் அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரம் ஏராளம், அழிவே இல்லாத என்ற நம்பிக்கையோட தானே அவள் திருமணத்தன்று மகிழ்ந்திருப்பாள். அவ்வளவு பெரியதோர் நம்பிக்கை கொண்டுள்ள அவளுக்கு முன்னாகவே ஒரு மானுடன் வந்து இத்தகைய ஆற்றலை பெற்ற தன் கணவனை வென்றதோடு கொன்றும் இருக்கிறான் போது அவ எவ்வளவு நொறுங்கி போயிருக்கணும். வலியான் ஓர் மானுடவன் உளன் என்ன கருதினேனோ. ஒரு மனிதன், ஒரு சாதாரண மனிதன் வந்து இந்த ராவணனை கொல்ல போகிறான்னு கொஞ்சமாவது நான் யோசிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா? நடக்காதே. தேவர்களெல்லாம் தோற்று ஓடினார்கள். தேவர்களை கண்டு மானுடவர்கள் அஞ்சுவார்கள். அந்த மானுடன்ல ஒருத்தன் வந்து உன்னை வென்றிருக்கிறான், போர்க்களத்துல கொன்றிருக்கிறான், நான் இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சொல்லிட்டு சொன்ன அரை கடையிட்டு அமைவுற்ற முக்கோடி ஆயுவும் முன் அறிஞர்க்கேயும் உரை கடையிட்டு அளப்பரிய பேராற்றல் தோல் ஆற்றற்கு உலப்போ இல்லை திரை கடையிட்டு அளப்ப அரிய வரம் என்னும் பார்க்கடலை சீதை என்னும் பிறை கடையிட்டு அழிப்பதனை அறிந்தேனோ தவப்பயனின் பெருமை பார்ப்பேன். வருத்தம். அரை கடையிட்டு, அறையை கடைசியாக கொண்டு அமைவுற்ற முக்கோடி ஆய்வும் 3.5 கோடி வாழ்நாள் அவனுக்கு. அரை கடையிட்ட 3 கோடி, 3.5 கோடி பேரறிஞர்க்கேயும் பெருமை பெற்ற அறிஞர்களாலும் உரை கடையிட்டு அளப்பு அறிய வாய் வார்த்தைகளால் முடிவு காட்டி அளக்க முடியாத பேராற்றல் தோளாற்றற்கு பெருவலிமை கொண்ட உன் தோளாற்றற்கு உன்னுடைய அருமையை பெருமையை அறிஞர்கள் எல்லாம் கூட ஒன்று கூடி பேசி தீர்க்க முடியாத பெருமை உன் பெருமை. ஆயுளோ 3.5 கோடி வாழ்நாள். இவைகளோடு மட்டுமல்லாமல் உலப்பு இல்லை, இவைகளுக்கெல்லாம் அழிவு இல்லை என்று நினைத்து தவப்பயனின் பெருமை பார்ப்பேன். தவங்களை நீ மேற்கொள்ள அவைகளினுடைய பயனால் பெற்ற வரங்களினது பெருமையை எண்ணி எண்ணி நான் வியந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட உனக்கு திரை கடையிட்டு அளப்பு அறிய அலைகளினது முடிவு கொண்டு அளக்க முடியாத வரம் எனும் பார்க்கடலை நீ பெற்றிருக்கிற வரம் பார்க்கடல் போன்ற அளவினுக்கு வரம்பு கொல்லம் சொல்ல முடியாத பெரிய பார்க்கடல். அவ்வளவு பெரிய பார்க்கடலை போன்ற ஆற்றலை பெற்ற உன்னுடைய அனைத்து பெருமையையும் பாலுக்கு புரை ஊத்தியது போல உன்னுடைய வாழ்நாளுக்கும் பெருமைக்கும் உன்னுடைய வரபலத்தினுக்கும் முடிவு கட்ட சீதை என்பவள் வந்து சேர்த்தாள். பார்க்கடல்ல கொஞ்சம் பிறை ஊற்றினால் பால்கடல் திரிந்து தயிராவது போல் சீதை என்கின்ற பிறை ஊற்றும் மோர் போல் பார்க்கடலை போன்று வரத்தையும் தவத்தையும் பலத்தையும் வாழ்நாளையும் பெற்ற உன்னை திரித்து விட்டாள். சீதை எனும் பிறை, சீதை என்கின்ற பிறையானது கடையிட்டு இறுதியிலே இடைப்பட்டு அழிப்பதனை அழிக்கப் போவதனை அறிந்தேனோ, நான் தெரிஞ்சுக்கலையே. சீதை என்ற ஒரு பெண் சிறு துளி மோர் போல இந்த பால் கடல்ல பட்டா, பால் கடல் தயிராக மாறியது, திரிந்து போயிற்று, மாறி போயிற்று, அந்த பாலுக்கு உண்டான தகுதியை இழந்து விட்டது. ஆகவே உன்னுடைய அனைத்து பெருமைக்கும் பார்க்கடலை போன்று பறந்துபட்ட உன்னுடைய அத்துணை பெருமைக்கும் பிறை போலே நின்று உன்னை, பிறைன்னா பால் தோயறதுக்கு ஊத்துற பிறக்குத்துறதுன்னு பேர், பிறையுற்றுது. அந்த பார்க்கடலை போன்ற உனது ஆற்றலுக்கு சீதை என்கின்ற சிறு மோர் திவலை
பட்டு உன்னை மாற்றி விட்டது. இப்படி ஒண்ணு நடக்கும்னு நான் கனவா கண்டேன். என்னுடைய கணவனினுடைய ஆற்றலுக்கும் பெற்ற வரத்தினுக்கும் ராமன் என்கின்ற மானுடன், சீதை என்கின்ற ஒரு பெண், இவர்களால் முடிவானது வரும்னு நான் கனவா காண முடியும். யோசிப்பார். மண்டோதரியினுடைய கவலை எவ்வளவு பெரிய கவலைன்னு. எதிர்பார்க்காமல் இவர்களால் வெல்ல முடியும்னு எதிரே பார்க்காத நிலையில ஒருவன் மாபெரும் வெற்றியை பெற்றான்னா அந்த வெற்றி தரக்கூடிய மகிழ்ச்சியை காட்டிலும் அவனை எதிர்த்து தோற்றவன் அது ஆற்றல் ஒன்றுமில்லாமல் போயிற்றே என்ற அதிர்ச்சி பெரியதா. உதாரணம் இப்ப சொல்லலாம் இல்லையா? நம்மளுடைய இப்ப அண்மையில நடந்த தேர்தல்ல யோசிச்சு பாருங்க. முன்னாள் முதல்வர் அவரது தொகுதியில அவர் தோற்றார். வெற்றி பெற்றவனை பற்றி ஒண்ணு நாம பேசவே இல்லை. அவரை எதிர்த்து நின்று வெற்றி பெற்றவனை பத்தி பெருமையா பேசல. இந்த தொகுதிக்கு இவ்வளவு செய்தாரே, 15 நாட்களுக்கு ஒரு முறை தொகுதிக்கு வந்து மக்களை நேரடியாக சந்தித்து அந்த தொகுதியில பல அரிய செயல்களை எல்லாம் செய்து அந்த தொகுதியையே எதோடு ஒப்பிட்டார்கள் தெரியுமா? சிங்கப்பூரோடு ஒப்பிட்டார். அப்படியெல்லாம் செய்தவர் தோற்றாரு. யாரேனும் கனவு கண்டு இருக்க முடியுமா? முதல்வராக இருந்தவர், அந்த தொகுதியில பன்முறை வென்றவர், அந்த தொகுதியை தனது தாய் வீடு போல எண்ணி பலவாறான நன்மைகளை செய்தவர், போய் பார்த்தவர்களெல்லாம் சொல்லுகிறார். ஆனால் அந்த தொகுதியில அவருடைய தேர்தல்ல ஓட்டுகள் எண்ணப்படுகின்ற பொழுது முதல் சுற்றிலிருந்தே பின்னடைவை சந்தித்தார். திடீர்னு ஒரு 8 சுற்று முடிந்து 9வது சுற்றுல பின்னடைவு வந்தா கூட யோசித்திருக்கலாம். முதல் சுற்றிலிருந்தே பின்னடைவுக்கு போனார். எப்படி? இதுதான் அதிர்ச்சி. இந்த அதிர்ச்சியை நீங்கள் எதனோடும் ஒப்பிட முடியாது. வென்றவனை பத்தின கவலையே கிடையாது. இப்ப ராமன் ராவணனை வென்றான், கவலையே கிடையாது. ஒரு மானுடன் அதெல்லாம் இருக்கட்டும்பா, ராவணனுக்கு இவ்வளவு ஆற்றல் இருந்தது, இவ்வளவு வரபலம் இருந்தது, இவ்வளவு பெரிய தகுதியோடு இருந்த அவன் எப்படி தோற்றான்? இதான் கேள்வி. இறுதியா சொன்னா, ஆனார் உலகு இயற்கை அறிதக்கார், அவை 7ம் 7ம் அஞ்சும் வீரனார் உடல் துறந்து விண்புக்கார், கண் புக்க வேழவில்லால் நார நாள் மலர்கனையாள் நாள் எலாம் தோல் எலாம் நைய எய்யும் மாறனார் தனி இலக்கை மனித்தனார் அழித்தனரே வரத்தினாலே. இதை விட வருந்தி சொல்ல முடியாது. எவ்வளவு பெரிய வரம் வாங்கினார். யார் ஒருவராலும் எண்ணி பார்க்கவே முடியாத அளவினுக்கு அரிய பல தவங்களை எல்லாம் செய்து வாங்கின வரம் கொஞ்சமா நஞ்சமா? அந்த வரங்களை எல்லாம் கேவலம் உன் உள்ளத்துல தோன்றின ஒரு காமத்தினால அழித்தாயே. எவ்வளவு கொடுமை இது! எப்படியா? உலகு இயற்கை அறிதக்கார் அன்னார் யார்? உலகினது இயல்பினை முழுவதுமாக அறியக்கூடிய தகுதியை பெற்றவர்கள் யார் இருக்கு? யாரும் இல்லை. ஒருவன் இவ்வளவு பெரிய நிலையிலிருந்து ஏன் அழிந்தான்? இது காரணமா ஆகுமா? கவலை வரும். இதனை காரணமாக கொண்டு பெற்றதெல்லாம் அழியுமா? அழிந்திருக்கிறது. இன்றைக்கு உலகில பெரியதோர் ஆற்றல் கொண்டவர்களெல்லாம் அழிந்து போனதன் காரணத்தை பார்த்தீர்கள் என்றால், சாதாரண ஒரு விஷயத்துல அவர்கள் காட்டின ஈடுபாடு, அதுகாரும் அவர்கள் பெற்ற பணம், அதுகாரும் வகித்த பதவி, அவர்களது ஆற்றல், ஆணை எல்லாம் அழிஞ்சிடும். சின்ன விஷயம்.
ஆகவே உலகத்தினுடைய இயற்கையை நம்மால புரிந்து கொள்ளவே முடியாது. உலகம் ஏன் இவ்வாறு செயல்படுகிறது, இதுகாரும் உயர்ந்தவன் என்று கருதிய ஒருவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கிறது உலகம். இவன் ஒன்றினுக்குமே உதவான் என்று எண்ணி இருக்கக்கூடியவனை உச்ச நிலையிலே கொண்டு செலுத்துகிறது தெரியாது. ஏன் இது இவ்வாறு ஏற்படுகிறது தெரியாது. உலகத்தினது இயல்பை, அதன் போக்கை, அது செய்யக்கூடிய மாற்றத்தை யார் ஒருவராலும் அறுதியிட்டு உறுதியா சொல்ல முடியாது. பின்னாடி மனோன்மணி என்ற ஒரு நாடகத்துல இவர் எழுதுவார், சுந்தரம் பிள்ளை, வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம் போல, மேலது கீழாய் கீழது மேலாய் சுழன்றிடும் சுழற்சி, அதன் மகத்துவம் யார் அறிய தெரியாது. கீழே இருக்கிறவன் மேல போவான், ஏன் போனான் தெரியாது. மிக பெரிய தகுதியில் இருக்கிறவன் சடால் என்று கீழே விழுந்து ஒன்றினுக்கும் உதவாத குப்பை போலே முடிந்து போவான். அதுக்கும் காரணம் தெரியாது. இந்த உலகத்தை புரிந்து கொள்ளுதல் என்பது நடவாது. ஒன்றும் தெரியாது. நானெல்லாம் அதற்கு மேற்கோளுக்கு வெளியே தேடுறதே இல்லை. என் வாழ்க்கையே ஒரு மேற்கோள். நான்லாம் ஒரு பெரிய அளவில் எல்லாம் ரொம்ப பள்ளி காலத்துல எல்லாம் ரொம்ப பிரைட்டஸ்ட் ஸ்டூடெண்ட் எல்லாம் அப்படியெல்லாம் ஒரு உண்ணாக்கம் கிடையாது. ஏதோ கொஞ்சம் அபவ் ஆவரேஜ், அவ்வளவுதான். ஏன்னா பள்ளியில வாங்கின மதிப்பெண்லாம் கையில வச்சிருக்கோம் இல்ல, ஒரு அபவ் ஆவரேஜ், அவ்வளவுதான். அதன் பிறகு இந்த படித்து ஆசிரிய பணிக்கு வந்து, அப்புறம் இசைத்துறையில சார்ந்த ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணை மணந்து, அதன் வாயிலாக பின்னாடி நடனத்துறைக்கு வந்து, அதுல இதெல்லாம் தெரியாது எனக்கு. இதெல்லாம் இப்படி நடக்க போகிறதுன்னு நான் கனவு கூட கண்டது சான்ஸே கிடையாது. ஏன் இப்படி நிகழுகிறது? அதுதான் உலகத்தினுடைய செயல்பாடு. இன்று வரைக்கும் வினோதமான ஒருவனை ஏற்றி விடுவதும், ஏற்றிய நிலையில இருந்தவனை ஏற்றி விடுவதும் உலகத்துல சர்வ சாதாரணமா நடக்கும். ஏன் நடக்கிறது தெரியாது. இதை புரிந்து கொண்டு விட்டோம்னா அவன் ஞானியாயிடுவான். நாம் புரியாமல் இருக்கிற தொண்டுதான் வாழ்க்கையினுடைய திருப்பு முனைகள் தெரியாத வரைக்கும் தான் வாழ்க்கை நமக்கு சுவாரஸ்யம். வாழ்க்கையினுடைய அன்சர்டைனிட்டின்னு இருக்கு பாருங்க, ஒரு நிச்சயமற்ற தன்மை, அதுதான் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய உந்துதல், ஈடுபாடு. அதான் ஒரு பெரிய எழுத்தாளர்கிட்ட போய் கேட்டாங்களாம் சாமர்செட் மாம் கிட்ட, உனக்கு 300 முறை வாழ்க்கை கொடுத்தால் வாழ்வாயான்னு. அவர் சிரித்து கொண்டே சொன்னாராம், நான் என்ன முட்டாளா ஒரு மர்ம கதையை மீண்டும் படிப்பது. ரொம்ப அழகா சொன்னார். ஐ எம் நாட் எ ஃபூல் டு ரீட் டிடெக்டிவ் நாவல் அகைன். ஒரு முறை ஒரு மர்ம கதையை படிச்சுட்டோம்னா மர்மம் விளங்கிடும். அதுக்கப்புறம் இந்த மர்ம கதையை படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்காது. மனித வாழ்க்கையில ஒவ்வொருவரினது வாழ்க்கையும் ஒரு மர்ம கதை தான். புதிர்கள் நிறைந்தது, திருப்பு முனைகள் கொண்டது. எப்ப புதிர் வரும், எப்ப திருப்பு முனை வரும் தெரியாது. அதுதான் வாழ்க்கையின் சுவாரஸ்யம். அதனுக்கு உட்பட்டு வாழுகிற வரைக்கும் தான் வாழ்க்கை நமக்கு ஒரு பேராச்சரியம். நாளைக்கு என்ன நடக்கும் இப்ப தெரிஞ்சு போச்சுன்னா நீங்க ரொம்ப பெரிய விஷயம் வேண்டாங்க, நடக்கிறதெல்லாம் கூட வேண்டாம். நாளைக்கு ஒரு வாரத்திற்கு நீங்கள் காலை, மதியம், இரவு உண்ணக்கூடிய உணவு இதுதான், இந்த உணவின் பட்டியல் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு ஏற்றுக்கொள்வீர்களா? ரொம்ப பாசிட்டிவா சொல்ற விஷயம், நெகட்டிவாவே நான் போல. அடுத்து வரக்கூடிய 7 நாள்களுக்கு காலை, மதியம், இரவு இன்ன உணவு, இன்ன காய் இப்படித்தான் சமைக்கப்பட்டிருக்கும், அதை நீங்கள் இப்படி சாப்பிடுவீர்கள் தெரியட்டும். வெறுத்து போகும் வாழ்க்கை. நாளைக்கு கொஞ்சம் காந்திய பொரியல் தான் நீ சாப்பிட போகிற, சொல்லி பாருங்க. அதுதான் உனக்கு நாளைக்கு கிடைக்க போகிறது. உப்பில்லாத ஒரு சாம்பார் உனக்கு நாளைக்கு உண்ண கிடைக்க போகிறது, சொல்லி பாருங்க. உடனே நம்ம மனது தவிக்க ஆரம்பிக்கும். அதை எப்படி தவிர்க்கலாம்?
அதெல்லாம் தெரியாம இருக்கிறதுனாலதான் பலவற்றை நாம் ஆச்சரியத்தோடும் அணுகுகிறோம், வேறு வழி இல்லாமல் சகித்தும் கொள்ளுகிறோம் இல்லையா? இதுதான் வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யம். ரொம்ப அழகாக அனுபவிக்கணும். அதனால நான் எதிர்பார்க்கல. அவை அந்த உலகம் 7 7 14 அஞ்சும் வீரனார். 7 14 உலகமும் கண்டு அஞ்சத்தக்க மாபெரும் வீரன் ராவணன். உடல் துறந்து விண்புக்கார். அப்படிப்பட்ட ராவணன் உடம்ப கீழே விட்டுட்டு சொர்க்கம் போயிருக்கான், செத்து போயிருக்கான் என்பதை கண்புக்க வேழவில்லால் கணுக்கள் பொருந்திய கரும்பு வில்லினால் நாறாம் நாள் மலர்கனை நானாக கொண்ட அன்றலர்ந்த மலர் அம்புகளினால் நாளெல்லாம் தோளெல்லாம் நாள் முழுவதும் ராவணனது 20 தோள்களிலும் நைய வருந்துமாறு எய்யும் எய்கின்ற மாறனார் தனி இலக்கை மன்மதனினது தனிப்பட்ட அந்த அம்பு விட்டானே, அந்த அம்பு 14 உலகங்களையும் பெரிய பெரிய போர்க்களங்களின் மூலமாக தெய்வ படைக்கலங்களையெல்லாம் எதிர்த்து நின்று வெற்றி பெற்ற அந்த ராவணன் இப்ப உயிரை விட்டிருக்கான். யாரால தெரியுமா? மன்மதன் என்பவனால் எய்யப்பட்ட சாதாரண மலரம்பு பட்டு. எவ்வளவு கொடுமை அது! ஆகவே மாறனார் தனி இலக்கை மனித்தார் மனிதராகிய ராமபிரான் வரத்தினால் அழித்தனரே. அவர் வரத்தினால் மேன்மையினால் அழித்து விட்டான். இந்த கொடுமை எங்கன்னா நடக்குமா? இது நாள் வரை உடலோடு 14 உலகமும் சென்று அச்சம் ஊட்டி அவர்களையெல்லாம் வெற்றி கொண்டு திரும்பி வந்த ராவணன் இன்று உடலோடு செல்ல முடியாமல் உடலை பூமியில போட்டுட்டு உயிரை மட்டும் மேல நோக்கி அனுப்பிச்சிருக்கான். இந்த உலகின் இயல்பு இப்படித்தான். எல்லா மதமும் இதை ஒத்துக்கிறது. கிறிஸ்துவம் கூட என்ன சொல்லுகிறது? நீ தெய்வத்தினுக்கு நெருக்கமானவனாக இருந்தாலும் ரெசரக்ஷன், உயிர் தான் மேல போகும், உடம்பு இங்க இருக்கும். எப்படி? ஆகவே யாராலும் இந்த உலக இயற்கையை அறிய முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட மாபெரும் வீரனாகிய ராவணனை ராமன் அம்பா வீழ்த்தியது இல்லை. அவனுக்கு முன்னாடி மன்மதன் விட்ட அம்பு அவனை நலிவடைய செய்து விட்டது. சீதையின் பால் கொண்ட காமம் என்ற ஒன்று அதனை தூண்டிய மன்மதனது அம்பு ராவணனை ஆற்றலை இழக்க செய்து விட்டது. ஆற்றலை இழந்த தேகத்துல ராமனது அம்பு வரத்தினால் பாய்ந்து உன்னை கொன்றது. தேவையா உன் மரணம்? நீ வீரனாய் இறந்திருக்கிறாய் என்பதற்கு பதிலாக காமவயப்பட்டு மலர் அம்பினால் தாக்கப்பட்டு உனக்கு உண்டான முடிவு. ஒரு காலத்துல இந்த உடலோடு 14 உலகை சுற்றி வந்தவன், இறுதியில உன் உடல் பூமியில கிடக்கு, உன் உயிர் மட்டும் வானுலகு சென்றது. இதுதான் இந்த உலக இயற்கை. இதை தெரிந்திருந்தால் எவனாவது தலை கொழுத்து ஆடுவோம். நீங்கள் என்ன பெற்றிருந்தாலும் என்ன கொண்டிருந்தாலும் என்ன கற்றிருந்தாலும் மரணம் என்று வந்தால் அத்தனையையும் இங்கு விட்டு விட்டு வெளியே போகும். இதுதான் இந்த உலகம் கற்றுத்தரக்கூடிய உண்மை. இதை உணர்ந்து இருந்தால் வாழ்க்கையில எவனும் தவறு செய்ய மாட்டோம். ஆனா நம்மால் அதை உணர முடியாது. ஏனென்றால் இந்த உலக ஈர்ப்பு நம்மை தவறு நோக்கித்தான் தூண்டும். யோசிச்சு பாருங்களேன். நமக்கு சில உணவு உபாதையை தருகிறது அப்படின்னு தெரியுது. எத்தனை பேர் துணிஞ்சு அந்த உணவே எனக்கு வேண்டான்னு ஒதுக்குறோம். சரி, ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போமே, இல்ல அதுக்குதான் மருந்து இருக்கு என்று புறநிலையில மருந்தை உட்கொண்டாலும் பரவாயில்லை, அந்த தேவையை பூர்த்தி செய்வோன்னு ஆசைப்படும். ஆகவே உலக வாழ்க்கையில நம்மால் ஈட்டின எல்லாம் ஒரு கால் அறம் தவறிய செயல்ல நாம ஈடுபட்டோம் என்றால் அவை அனைத்தும் அழிந்து போகும். அதற்கு நல்லதோர் எடுத்துக்காட்டு ராவணன். வாழ்ந்த வாழ்வும் பெற்ற வரமும் செய்த தவமும்
உற்ற வெற்றியும் ஒன்றும் இல்லாமல் போயிற்று என்பதை மண்டோதரி சொல்லி புலம்பினாள். பின் என்ன ஆனாள் அடுத்த வகுப்புல பாருங்க.